அவங்கவுங்க தலைவர்களுக்கு செலவு வைக்கிறது நீங்க அரசாங்க பணத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது சரியான முறையுமே கிடையாது. நீங்க எதற்காக வந்து செத்து போன தலைவர்களுக்கு அரசு செலவுல பணம் செலவைக்கணும் விரும்புறீங்க? இது வந்து பொருள் விரயம். 2வது அந்த இடத்துல வந்து போக்குவரத்து பாதிக்கப்படும். அதனால இதை அனுமதிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புல தலையிட முடியாதுன்னு தெளிவா சொல்லி மனுவை தள்ளுபடி பண்றாங்க. அப்ப தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க, 30 லட்சம் ரூபாய் செலவுல ஏற்கனவே அங்க நினைவு அந்த ஆர்ச் வளைவு கட்டிட்டோம், அது செயல்படலாமா வேணாமான் போது இது எதுலையுமே நாங்க தலையிட முடியாதுன்னு வில்சனோட அந்த கோரிக்கையை காதல கூட உச்சநீதிமன்றம் வாங்காம டிஸ்மிஸ் பண்ணிருக்கு. சில நாட்களாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கூட்டு வாங்கி கொண்டிருக்கிறது. இப்ப இது நேற்று நடந்தது. நேற்றைக்கு முன்தினம் அல்லது அதற்கு முன்தினம் வந்து செவிலியர்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். செவிலியர்கள் பிரச்சனையில வந்து தொகுப்பூதியம் வாங்கிக்கிட்டு பாவம் 18,000 ரூபாய் சம்பளத்தில் தொகுப்பூதியத்தில் செவிலியர்கள் வேலை செய்யறாங்க. அதே வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட்டவர்களுக்கு 55,000 ரூபாய் சம்பளம். சென்னை உயர்நீதிமன்றம் 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க. அது ரொம்ப முக்கியமான பணியை செய்யறாங்க. அவங்களோட பணி நிரந்தரமாக்கி ஒரே சம்பளம் கொடுக்கணும் உத்தரவு போடுது. அதை எதிர்த்து திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி காக்கக்கூடிய அரசு இருக்குல்ல, அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. இது எப்பேற்பட்ட சமூக நீதி காக்கும் செயல் என்பதை திருவாளர் பொதுஜனத்தின் மனசாட்சிக்கு நாம் விட்டு விடலாம். அங்கேயும் குட்டு வாங்கியிருக்காங்க. நல்லா குட்டி ஓங்கி குட்டி இருக்கு உச்சநீதிமன்றம். அப்படி ஆமா, நீங்க வந்து சொல்றீங்க எதுலயும் வரல. அதாவது அடுத்து பேசுவோம். வந்தது ஏதோ 1-2ல வந்து இது எதுலயுமே வரல. அது சிலதுல வந்து நீங்க வந்து சுரண்டீங்க. இப்படியே சொல்லிருக்காங்க. சுரண்டல் அரசுன்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு வந்து பணம் இல்லைன்றீங்க. இலவசங்களை அள்ளி வீசுறீங்களே, அதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க பணம் வந்திருக்கு? நல்லா கவனிங்க கார்த்தி, இதை கேட்கறது உச்சநீதிமன்றம். இதை வந்து யாரோ சமூக ஆர்வலர்களோ அல்லது இலவசங்களுக்கு எதிரானவர்களோ எதிர்க்கட்சிகளோ கேட்டா அது வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டதுன்னு திமுக அரசு, ஆட்சியாளர்கள், திமுகவோட தொங்கு சதைகள், திமுகவோட பெய்டு மவுத்ஸ் அதை ஒதுக்கிட்டு போயிடலாம். இதை கேட்பது உச்சநீதிமன்றம். நீங்கள் சுரண்டுகிறீர்கள்.